பட்ட வழக்கு. ஆக்சுவலா நடந்த உண்மை என்னன்னு உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். கிளியரான வீடியோ ஃபுட்டேஜ் இருந்தும் போலீஸ் அதிகாரிகளோட பார்வையில நடந்தும் அரெஸ்ட் பண்ணது யாருன்னா திரையப்பட் மூர்த்தி அவர்களை. ஆக்சுவலா கூட்டணி தர்மத்துக்காக ஆளுங்கட்சியோட சப்போர்ட் இல்லாம இருந்திருக்குமா என்ன? எனக்கு தெரியல, இருந்திருந்தா சொல்லுங்க. ஆனா எதுக்கு எடுத்தாலும் எல்லாத்துக்கும் ஐயா மேல படிய போடுறது எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. ஐயாவோட சப்போர்ட் இருந்தும் விசிகாவினரோட 30 பேர் கொண்ட, அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட 30 பேர் கொண்ட வழக்கறிஞர், அதாவது அட்வொகேட் டீம் இருந்தும் அவங்க செய்யற உச்சக்கட்ட சாதனையே இதுதானாங்கிறது உண்மையிலே வருத்தம் அளிக்குது. தமிழ்நாட்டில் நடந்த சில முக்கியமான தருணங்களை மட்டும் சொல்றேன். அது மூலமா நம்ம தலைவர் திருமாவளவன் அவர்கள் எந்த அளவுக்கு அவரோட 30 பேர் கொண்ட அட்வொகேட் டீம் வச்சு வழக்கு போட்டு ஜெயித்திருக்காருன்னு பார்க்கலாம். மக்கள் மலம் கலந்த தண்ணீரை குடித்த போதிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்ந்த 30 பேர் கொண்ட வழக்கறிஞர், அதாவது அட்வொகேட் டீமை காணும். கள்ளச்சாராயத்தை குடிச்சு இறந்தாங்கல்ல, அப்பவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்ந்த அந்த 30 பேர் கொண்ட வழக்கறிஞர், அதாவது அட்வொகேட் டீமை காணும். நம்ம தமிழ்நாட்டில் இப்ப சமீபத்தில் மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், ஜாதி ஆணவ படுகொலை ஒன்று நடந்துச்சு, கவின் கேஸ். அப்பவும் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்ந்த இந்த 30 பேர் கொண்ட வழக்கறிஞர், அதாவது அட்வொகேட் டீமை காணும். ஒடுக்கப்பட்ட மக்கள் நம்ம கோயில்களில் போகக்கூடாதுன்னு தடுத்தோம் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்ந்த இந்த 30 பேர் கொண்ட வழக்கறிஞர், அதாவது அட்வொகேட் டீமை காணும். சென்னையில் கேசா கிராண்ட் என்கிற ஒரு தனியார் நிறுவனத்துக்காக ஆதி தமிழ் மக்களோட குடியிருப்புகளை எல்லாம் இடிச்சு அகற்றினாங்க. அப்போ இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த இந்த 30 பேர் கொண்ட வழக்கறிஞர் டீமை காணும். இப்ப தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையிலையும் வழக்கறிஞர் டீமை காணும். இதுல அதுக்கு ஒரு காரணத்தை வேற சொன்னாங்க. அந்த மக்களோட பணியை ஆதரிச்சா அந்த பணியை ஊக்குவிக்கிறதா ஆயிரும், அதை ஆதரிக்க கூடாதுன்னு நேர் எதிர்நிலைப்பாட்டை தான் எடுத்தாங்க. அப்பவும் இந்த 30 பேர் கொண்ட வழக்கறிஞர் டீமை காணும். கும்பல் இருந்துச்சு. எப்போ சரக்கு விற்கிறவங்க கூட கூட்டணி வச்சுட்டு சரக்கு விளக்கு மாநாடு, அதாவது மது விளக்கு மாநாடு நடத்தும் போது உங்களை தானே சார் அந்த மக்கள் நம்பி இருக்காங்கன்னு சொல்றீங்க. அப்ப அந்த மக்களுக்காக நீங்க களத்துல நிக்கணும் இல்லையா? ஏன் நிக்கலன்னு கேள்வி கேட்டதுக்காக, அதாவது இவர் கேள்வி கேட்டதுக்காக ஆள் வச்சு அடிச்சு உங்க 30 பேர் கொண்ட வழக்கறிஞர், அதாவது அட்வொகேட் டீம் வச்சு குண்டாசா சார் போறீங்க. கேள்வி கூட சார் கேட்க கூடாது. மக்கள் கண்மூடித்தனமா இவர் ஏதோ கூட்டணியில இருக்காரு, நம்மளுக்காக நிக்கிறாரு, நமக்கான தலைவர்னு சொல்லிட்டு 2026 தயவு செஞ்சு உங்க வாக்குகளை போட்டு வீணடிச்சிடாதீங்க. காரணம் கொள்கைன்னு சொல்லிட்டு சீட்டுக்காக மக்களை ஏமாத்தான் செய்யறாங்களே தவிர ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நடந்த எந்த ஒரு முக்கியமான பிரச்சனைக்கும் ஆளுங்கட்சிக்கு எதிராக கேள்வி கேட்டதும் கிடையாது, வழக்கு போட்டதும் கிடையாது. அந்த கட்சியோட கொடியை கூட ஏற்ற முடியாத ஒரு சிச்சுவேஷன் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிலவி வருது. அப்ப எதுக்கு சார் எங்க ஐயா கூட கூட்டணியில் இருக்கீங்க? உங்க சுயநலமான அந்த 4 சீட்டுக்காகவா இல்ல மக்கள் நலனுக்காகவா? ஏன்னு கேள்வி கேட்டா இதுதான் நிலைமைனா மக்கள் சிந்திச்சு வாக்களிங்க. காரணம் நாளைக்கு நம்ம கேள்வி கேட்டாலும் நம்மளுக்கும் அதே நிலைமை தான். நன்றி, வணக்கம்.